பெண்கள் மரியாதை நிமித்தமாகவும் தைரியமாகவும் எப்போ வந்தாலும் இந்த திமுக ஆட்சியில கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சகஜியம். எந்த ஆட்சி வந்தாலும் கொஞ்சம் மத்தியமமா இருக்கும். இவர் 95% இவர் இதையே ஓகே பண்ணிடுவார். எந்த ஆட்சி வந்தாலும் கொஞ்சம் மீடியமா இருக்கும். எந்த ஏடிஎம்கே வந்தால் மீடியம், காங்கிரஸோ அதுவும் பாரதியா அது வந்தாலும் மீடியம். இவர் எப்போ ஓவர் ஸ்பீட் பிரேக்கை தாண்டிக்கினே இருப்பாரு. ஸ்பீட் பிரேக் இருக்கே, ஸ்லோவா போலான்ற கொள்கையே கிடையாது. இந்த குடும்பத்துக்கு எல்லாருக்கும் இதுதான் தொழிலே. இவங்களுக்கெல்லாம் இது கைவந்த கலை. பெண்களுக்கு பஸ்ஸை விட்டாரு, அட்டை விட்டாரு, இட்ட விட்டாரு. ஆனா அவங்க வருமானத்துல எங்களுக்கு லாசப்பாக்கி விட்டாரே. வரி கொள்வ, ஈபி கொள்வ எல்லாமே ஹெவி ஆயிடுச்சு. பஸ் என்ன மாசத்துக்கு 1000 ரூபாய். ஆனா எங்க கிட்ட வரி பணம் என்ன மாசம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை 10,000 ரூபாய் ஹெவி. நாங்க சாப்பிட்றதா, குடும்பம் பண்றதா, குழந்தைங்களை வளர்க்கறதா, ஃபீஸ் கட்டுறதா? பாருங்க, சின்ன மீனை போட்டு பெரிய விரால மீன்கிறோம். ஸ்டாலின் சின்ன மீன் இது எது பஸ்ஸுக்கு இன்னும் 1000 ரூபாய் செலவாகும். மாசமெல்லாம் நாங்கள் 1000 ரூபாய். போறவங்களுக்கு தான் அது ஈஸி, போகாதவங்களுக்கு லாஸ் இல்லை. வரி பணம், ஈபி, கேஸு, எங்க போனாலும் ப்ராப்ளம், எங்க போனாலும் தொல்லை. வீட்டை விட்டு 10 மணிக்கு மேல பெண்கள் வெளியே வந்தா பாதுகாப்புன்னா என்னன்னா காவல்துறையே இவர் கையில வச்சுக்கின்னு களவாடித்தனமா பண்ணிக்கிறாரு. ஆனா காவல்துறை தெய்வம் தான் மக்களுக்கு. ஆனா இவர் என்ன பண்றாரு, அது உள்ள பூண்டு இவர் வேலையை கொண்டு காட்டுறாரு. இல்லைன்னா உன்னை அங்க மாத்துவேன், இல்லைன்னா உன்னை இங்க மாத்துவேன், இல்லைன்னா உன்னை தண்ணி இல்லாத காட்டுல மாத்துவேன். இவர் யாரு மாத்துறதுக்கு? முதல்ல இவர் புத்தியை மாத்திக்கின்னு இவர் நல்லதை செஞ்சா மீண்டும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வாட்டி வர மாட்டாரு. நாங்க வர விட மாட்டோம். புரட்சி தலைவர் யாருன்னா எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கே தெரியும். புரட்சி தலைவி அம்மா யாருன்னா அவங்களுக்கே தெரியும்.